வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணைக்கட்டு அருகே பெற்ற மகனே தாயை அடித்து துன்புறுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடுகத்தூர் அருகே உள்ள சந்தைமேடு காளியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த அலமேலு என்பவர் அவரது மகன் மதன்குமாருடன் வசித்து வருகிறார். மதன்குமார் நாள்தோறும் குடித்துவிட்டு போதையில் அவரது தாயை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் மதன்குமார் மது போதையில் அவரது தாயை அடித்தும் செங்கல்லால் தாக்கியும் கொடுமைப்படுத்தியது குறித்த வீடியோ வெளியாகி உள்ள நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிந்தும் திமுக அரசு டாஸ்மாக் கடைகளை மூடாமல் அலட்சியத்துடன் இருப்பது பொதுமக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மற்ற இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 26ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பம் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.